மாதா பிதாவும் என் மன்னனும் தெய்வமும் நீதான் என ரமண நின்மலனே பேதையேன் உள்ளத்து உணர்த்தினை ஓவலர உணர்வு என் உள்ளத்து உருமாறு அருள். அன்பார்ந்த ரமண பக்தர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பகவான் ரமணர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவர் தேர்ந்தெடுத்த பிறகு நாம் அவர் வழியில் முழுமையாக பயணம் செய்ய வேண்டும். அப்படி முழுமையாக பயணம் செய்ய பகவானை சரணடைந்து வாழ வேண்டும். பகவானேதான் கதி, அவர் நிச்சயம் நம்மை காப்பாற்றுவார் என்ற திட நம்பிக்கையோடு பகவானிடம் சரணடைந்து வாழ வேண்டும். அப்படி வாழ்கின்ற பொழுது பகவான் கவலையற்ற வாழ்க்கையை நமக்கு கொடுக்கின்றார். பகவான் கவலையற்ற வாழ்க்கையை நமக்கு கொடுக்கின்றார். தன்னை சரணடைந்தவனை கவலையில்லாத சந்தோஷமான மனிதனாக பகவான் மாற்றுவார். இது பகவானுடைய ஒரு தன்மை. பகவானிடம் உங்கள் பிரச்சனைகளை சொல்லுங்கள் அல்லது ஒரு தாளில் எழுதி பகவானின் படத்தின் கீழ் வைத்து விடுங்கள். பகவான் பார்த்து கொள்வார். பிறகு அதை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாம். பகவான் இந்த பிரச்சனையை தீர்த்து கொடுப்பார் அல்லது பிரச்சனை உங்களை தாக்காத வகையில் உங்களை தாங்கி பிடிப்பார். இது பகவானின் ஒரு தன்மை. பகவானை மட்டுமே நம்பி வாழ்ந்தால் நீங்கள் பகவானின் இருப்பை எப்போதும் உணரலாம். பகவான் ஒரு உயிர் துடிப்புள்ள சக்தி என்று எப்பொழுதும் சொல்லுவேன். அந்த பகவானுடைய உயிர் துடிப்புள்ள ஒரு சக்தியை உங்களால் உணர முடியும். நீங்கள் முழுமையாக பகவானை மட்டுமே நம்பி வாழும் பொழுது இது நடக்கும். எப்பொழுது பகவான் நம்மை தேர்ந்தெடுத்து விட்டாரோ நாம் பகவானோடு வாழ்வதை தவிர வேறு ஒன்றும் வழி இல்லை. பகவானோடு வாழ்கின்ற பொழுது அவருடைய கொள்கைகளை கடைப்பிடிக்கும் போது பகவானை அன்பு செலுத்துகின்ற பொழுது பகவான் நம்மை நன்றாக பாதுகாப்பார். பகவான் தீவிரமான பக்தர்களோடு எப்போதும் தொடர்பில் இருந்து பேசிக்கொண்டே இருக்கின்றார், வழி நடத்தி கொண்டே இருக்கின்றார். இவையெல்லாம் உண்மை. பகவானையே நம்பி வாழ்வோம். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய.